தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். தாப்பனே, நீரே எங்கள் கண்மலை, நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் அடைக்கலம். தாப்பனே, உம்முடைய பரிபூரண பாதுகாப்பு என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் இருக்கட்டும். தாப்பனே, அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் அவர்களுக்கு உண்டான யாவற்றையும் நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, இயேசுவின் இரத்தத்தை அவர்கள் மீதும் அவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் தெளிக்கிறேன். பிதாவை, நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, நீங்கள் பாதுகாக்கிறபடியால் ஸ்தோத்திரம். கண்ணின் மணியைப் போல் அவர்களை பாதுகாக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, நீர் எங்கள் நல்ல மேய்ப்பர், எங்களுக்கு ஒரு குறைவும் உண்டாகாது. தாப்பனே, எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். தாப்பனே, புல்லுள்ள இடங்களில் நீர் எங்களை மேய்க்கிறீர், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறீர். எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கிறீர். தாப்பனே, நீர் சர்வ வல்லவர். எங்களுக்கு தேவையான காரியங்கள் இல்லை என்றால் உருவாக்கி கொடுப்பீர். உம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு வனாந்திரத்தில் உணவில்லை, நீர் வானத்திலிருந்து தூதர்களின் உணவை கொடுத்தீர். தாப்பனே, உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நீர் எங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உமக்குள் நாங்கள் பலவான்கள். தாப்பனே, நீர் எங்கள் ஜீவனின் பலனாயிருக்கிறீர், எங்களோடு கூட எப்போதும் இருக்கிறீர். பிதாவே, நீர் எங்களோடு கூட இருப்பதினால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. நீர் எங்களோடு கூட இருப்பதினால் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம், தப்புவிக்கப்படுகிறோம், முன்னேறுகிறோம், பலமடைகிறோம், பெருகுகிறோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனை, எப்பொழுதும் கூட நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசுவின் நாமத்தினால் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித வலி, வேதனைகள், வியாதிகள், நோய்களை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய பலன் மக்களுக்கு உண்டாகட்டும். ஆவி, ஆத்மா, சரீரத்தில் பலன் உண்டாகட்டும். தாப்பனை, முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். தாப்பனே, ஆறுதல் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். சோர்ந்து போயிருக்கிறவர்களை தாப்பனே, நீர் ஆறுதல் படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன், பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய இரக்கங்கள் கடந்து வரட்டும், ஒரு புத்துணர்ச்சி உண்டாகட்டும், உயிர்ப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், இருதயத்தில் ஆவியில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். தாப்பனே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தேவாதி தேவன் எங்கள் பட்சமாக எங்களோடு கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர், நம்முடைய கர்த்தர் சகலத்தையும் அறிந்தவர். வேதம் போதிக்கிறது, நரகமும் மரணமும் கர்த்தருக்கு முன்பாக திறந்திருக்கிறதாம். இட்ஸ் ஓப்பன் பிஃபோரும். ரைட்? அவருக்கு எல்லாமே தெரியும். பொதுவாக மரணம், நரகம் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது இல்லையா? எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அங்கே நடக்கிறது எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது, மறைக்கப்பட்டு இருக்கிறது இல்லையா? ஆனால் கர்த்தருக்கு முன்பாக அதெல்லாம் திறந்திருக்குது. அந்தகாரமான காரியங்கள் கூட கர்த்தருக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்கிறது. இரவு கூட கர்த்தருக்கு பகலாக இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. நம்முடைய கர்த்தர் ஆதி முதற்கொண்ட ஆரம்பத்திலேயே முடிவை அறிவிக்கின்றவர். எத்தனையோ 2000 வருஷத்துக்கு முன்பாகவே வெளிப்படுத்தின சுவிசேஷத்தின் மூலமாக கர்த்தர் முடிவு எப்படி இருக்கும், முடிவில் என்ன நடக்கும் என்று நமக்கு ஆல்ரெடி அறிவிச்சிட்டார். ரொம்ப டீட்டெயில்டாக, பர்டிகுலராக ஆக்சுவலாக. அப்படிப்பட்ட தேவனை சேவிக்கிறோம், ஜீவிக்கிற தேவனை சேவிக்கிறோம்,
சர்வ வல்லவரை சேவிக்கிறோம். நம்மோடு கூட பேசுகிற தேவனை நாம் சேவிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு குறிப்பான ஒரு ஊழியம் என்னவென்றால், வருங்காலத்தை குறித்து அறிவிப்பது, நமக்கு வெளிச்சத்தை கொடுப்பது, மறைந்திருக்கிற கண்ணிகள், மறைந்திருக்கிற அந்த ஸ்னேர் ட்ராப், நமக்கு தோண்டி வச்சிருக்கிற குழி விழணும்னு சொல்லி இல்லையா, அப்படிப்பட்ட காரியங்களை கூட நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிற தேவன், மறைவாக இருக்கிற காரியங்களையும் வெளிப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் சேவிக்கிறோம். எனக்கு ஆவியானவர் ஒரு சில காரியங்களை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி சொல்லியிருக்கிறாரு. அதனால் நான் சொல்ல போகிறேன். இது இந்த காலத்துக்கு, இந்த சீசனுக்கு முக்கியமான ஒரு வார்த்தை. ஆக்சுவலாக கொஞ்ச நாட்களாகவே ஆவியானவர் அவருடைய பலத்தினால் நாம் பலப்பட வேண்டும் என்பதை குறித்து என்னோட கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இடைப்பட்டு கொண்டு இருந்தார். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நம்ம மெசேஜிலலாம் அதை குறித்து அதிகமாக பேச ஆரம்பித்தேன். ஜெபத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த பலப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து அதிகமாக பல நாட்களாக ஜெபித்து கொண்டு வருகிறேன் இல்லையா, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இப்போ மெசேஜுக்கு முன்னாடி பண்ணுற ஜெபத்தில். அப்படி அதே மாதிரி பர்சனல் லைஃப்லையும் எங்களோட நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் நான் ஜெபிக்கும் போதும் சரி, என் மனைவியோடு சேர்ந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிற நேரங்களிலும் சரி, இந்த காரியங்களை குறித்து பேச ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் அவர் கொடுத்த இந்த வெளிச்சத்தை எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் என்னுடைய ஊழியங்களுக்காகவும் என்னுடைய ஊழியத்தில் சம்மந்தப்பட்டவர்கள், என்னோடய மினிஸ்ட்ரி பார்ட்னர்ஸ், இவங்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இந்த காரியங்களை குறித்து ஜெபித்து கொண்டு இருக்கும்போது, இப்போ போன வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், ஆவியானவர் இது உனக்கு மட்டும் இல்லை, இது தேவனுடைய சரீரத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்களை குறித்து, ஒரு சில காரியங்களை குறித்து வெளிப்படுத்த ஆரம்பித்தார், பேச ஆரம்பித்தார். அப்போது அப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அடுத்து இந்த மெசேஜ் கொடுத்தாரு. நம்ம அதனால தான் இந்த செவ்வாய்க்கிழமை ஆக்சுவலாக தேவனாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் அப்படின்ற அந்த மெசேஜ் அதனால தான் ஆரம்பித்தோம். மண்டே இங்கிலீஷ் மெசேஜ் காட் ஆஃப் மிரக்கிள்ஸ்ன்னு டைட்டில் போட்டிருந்தாலும் உள்ள மெசேஜ் தேவனாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்பது தான். அதை தான் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். என்ன சொன்னாருன்றதை நான் உங்களுக்கு சுருக்கமாக ஒரு சில முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன். ரைட், விரும்புகிறவங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான காரியங்கள். முதலாவது, தேவனுடைய பலத்தினால் தேவனை சார்ந்து வாழ வேண்டும். இது இப்போ நான் சொல்ல போகிற காரியங்கள்லாம் பைபிளில் இருக்குது. ரைட், ஹல்லேலூயா. பொதுவாக நம்ம இப்படி தான் வாழணும், அதுதான் கிறிஸ்துவ வழிமுறை. ஆனால் இந்த பர்டிகுலர் சீசனில் கர்த்தர் இதை முக்கியத்துவப்படுத்தி, இது அவசியம், ரொம்ப அவசியம், இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்கன்றதை வலியுறுத்துகிறார். ஏன்னா நான் பின்னாடி அதை சொல்கிறேன் மற்ற காரியங்களை. அப்போ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவனை சார்ந்து அவருக்குள் பலம் உள்ளவர்களாக, கர்த்தருக்குள் பலம் உள்ளவர்களாக, அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலன் உள்ளவர்களாக நாம் வாழ்வது அவசியம். இதுதான் மைய கருத்து. ரெண்டாவது, அவருடைய பாதுகாப்பில் நாம் வாழ வேண்டும். ரைட், இந்த 2 காரியங்களையும் சம்மந்தப்படுத்தி தான் நம்ம சொல்ல போகிற மற்ற காரியங்கள்லாம். அவருடைய பலத்தின் மூலமாக வாழ்வது, அவருடைய பாதுகாப்புக்குள் இருப்பது, இது 2 தான் மைய கருத்து. இதை பேஸ் பண்ணி தான் மற்ற காரியங்களை சொல்ல போகிறேன். சரி, இதை ப்ராக்டிக்கலாக எப்படி செய்கிறது? ஒன்று, ஜபத்தின் மூலமாக. ஏன்னா கர்த்தருடைய பிரசன்னத்தில் தான் நமக்கு பலன் உண்டு இல்லையா? அப்போ பாருங்கள், எப்படி பலப்படுறது. நான் உங்களுக்கு ஒரு சில சஜஷன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் மற்ற ஆவியானவர் உங்களுக்கு வழி நடத்த பிரகாரம் நீங்கள் மற்ற காரியங்களை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரைட், குறிப்பாக சங்கீதம் 91, சங்கீதம் 121, சங்கீதம் 121, சங்கீதம் 23, சங்கீதம் 103, இந்த 4 சங்கீதங்களையும் அனுதினமும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்கள் சபைக்காகவும், அதாவது உங்கள் பாஸ்டர், உங்கள் சபை மக்கள், ஸ்டாஃப், அவங்களுக்காகவும், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறாரில் ஊழியக்காரர்கள், இப்போ என்ன மாதிரி அப்புறம் மற்ற ஊழியக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களை ஒரு சில ஊழியங்களோடு இணைத்திருக்கிறார் இல்லையா, அந்த ஊழியக்காரர்களுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். இதை கிளைம் பண்ணுங்கள். ரைட்,
இந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொள்ளுங்கள். அனுதினமும் செய்யணும் இதெல்லாம். ரைட், சின்சியராக, ரைட், கொஞ்சம் சோம்பேறித்தனம்லாம் படாமல் வைராக்கியமாக, ரைட், அனுதினமும் இந்த காரியங்களெல்லாம் ஜெபிங்க. ரைட், இதை கிளைம் பண்ணுங்கள், இதை உங்களுக்குன்னு எடுத்துக்கோங்க, சுதந்திரித்து கொள்ளுங்கள். ரைட், அப்போ யார் யாருக்கு திரும்ப சொல்கிறேன், உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் சபை பாஸ்டர் சபை மக்களுக்காக, நீங்கள் இணைக்கப்பட்ட அந்த ஊழியக்காரர்களுக்காக இந்த 4 சங்கீதங்கள். ரைட், சங்கீதம் 23, சங்கீதம் 91, சங்கீதம் 121, சங்கீதம் 103. ரைட், இவைகளை கிளைம் பண்ணி ஜெபிச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ரைட், சரி, 1. 2வது, அந்நிய பாஷையில் பேசுங்க. அந்நிய பாஷையில் பேசுவது தான் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுவது. இது முக்கியம். ஏன் எதுக்குன்னு கொஞ்சம் பின்னாடி சொல்கிறேன். நான் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட வேண்டும். அந்நிய பாஷையில் நீங்கள் பேச பேச இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் கர்த்தர் உங்களை ஒன்று ஆவியில் பலப்படுத்துகிறாரு. நீங்கள் அறியாத காரியங்கள், உங்களுக்கு தெரியாத காரியங்களை குறித்து ஆவியானவர் உங்கள் மூலமாக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். புரியுதா? நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஆவியானவர் வார்த்தைகளை கொடுக்குறார். ரைட், அப்போ அந்நிய பாஷையில் பேசும்போது தான் உங்கள் கண்ணுக்கு மறைவாக இருக்கிற காரியங்கள், என்ன ஏதுன்னே தெரியாத காரியங்கள், இந்த காரியங்களை குறித்தெல்லாம் ஜெபிக்க முடியும். இப்போ உங்களுடைய புரிந்து கொள்ளுதல்னால, உங்களுக்கு தெரிந்த மொழினால் உங்கள் மனதை பயன்படுத்தி நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுக்கு தெரிந்த காரியங்களை குறித்து ஜெபிக்கிறீங்க. ரைட், உங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள், அறிவிக்கப்பட்ட காரியங்களை குறித்து ஜெபிக்கிறீங்க. அப்போ தெரியாத ஒரு காரியத்துக்காக எப்படி ஜெபிக்கிறது? யாருக்கு எதுக்குன்னே தெரியாமல் உங்களால் ஜெபிக்க முடியுமா? தெரியாது இல்லையா? முடியாது இல்லை. அப்போ அது நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது தான் நடக்கும். நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும்போது நீங்களும் பாதுகாக்கப்படுகிறீர்கள். உங்கள் மூலமாக ஆவியானவர் மற்ற உங்கள் குடும்பமாக இருக்கலாம், உங்கள் சபையாக இருக்கலாம், இல்லை மற்ற விசுவாசிகளாக இருக்கலாம், அவங்களையும் உங்கள் ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் பாதுகாக்கிறார். அந்நிய பாஷையில் அநேக பிரயோஜனங்கள் இருக்குது. இது ஒரு முக்கியமான பிரயோஜனம். அது இந்த டைமில், இந்த காரியத்தில் அது ஒரு நமக்கு பெரிய அட்வான்டேஜ். ரைட், அப்போ பாயிண்ட் என்ன? தேவனுடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொள்வதன் மூலமாக தேவனுக்குள் பலப்பட வேண்டும். 2வது, அந்நிய பாஷைகளில் பேசுவது மூலமாக அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ரைட், அவருடைய பிரசனத்தில் நேரம் செலவழிங்க. நான் அவருடைய பிரசனத்தில் பாதுகாப்பு இருக்கிறது. அந்த காரியங்களை குறித்து நம்ம பார்ப்போம் பின்னாடி. ஆனால் இப்போ அந்த பாயிண்ட்டை சொல்லிடுறேன். அவரை ஆராதிப்பதிலும், அவரோடு கூட நேரம் செலவழிப்பதிலும், அவரை துதிப்பது, நன்றி செலுத்துவது, பாடுவது, இந்த காரியங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அவருடைய சமூகத்தில் இருப்பதற்கு, ரைட், குறிப்பாக தனிப்பட்ட விதத்தில். நீங்கள் சபைக்கு போகிறீங்க, நல்லது. ரைட், இப்போ மெசேஜ் கேட்குறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் கர்த்தரோடு தனியாக இடைப்படுவதற்கு, டைம் செலவழிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது ஒன்று. இது ஒரு முக்கியமான காரியம். அடுத்து அவர் முக்கியமாக சொன்னது, நாம் வசிக்கிற தேசங்களில் இந்த மெசேஜ் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க கேட்குறீங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் கேட்குறாங்க. அதனால் சொல்கிறேன். ரைட், நீங்கள் வசிக்கிற அந்த தேசத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்காக, கிறிஸ்துவின் சரீரத்துக்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு 3 வசனத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வசனத்தின் அடிப்படையில் ஜெபிங்க. ஆவியானவர் உங்களை வழிநடத்துகிற பிரகாரம் நீங்கள் கூடவும் ஜெபிக்கலாம். அது உங்களுக்கும் ஆவியானவருக்கும் நடுவில் இருக்கிற காரியம். ரைட், பட் அட்லீஸ்ட் இந்த 3 வசனங்களை பயன்படுத்தி உங்கள் தேசத்தில் வசிக்கிற விசுவாசிகளுக்காக ஜெபியுங்கள். விரும்புகிறவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்துக்கு மொத்தமாக உலகம் எங்கும் இருக்கும் கிறிஸ்தவர்களுக்காகவும் இது சொல்லி ஜெபிக்கலாம். பிகாஸ் இந்த பர்டிகுலர் வேர்டு பேசிக்காக கிறிஸ்துவின் சரீரம் மொத்தத்துக்கும் உரிய ஒரு வசனம், ஒரு மெசேஜ் இது. சரி, வாசிப்போம். முதலாவதாக 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். துர்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. ரைட், இது நீங்கள் உங்கள் தேசத்தில் வசிக்கிற எல்லா விசுவாசிகளுக்காகவும் கட்டாயமாக ஜெபிங்க. ரொம்ப முக்கியம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி
தீமை நின்று இல்லை தீமையானவனாகிய பிசாசனிடத்தினின்று விலக்கி காத்து கொள்வார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வசனத்தை 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனங்கள். அதே போல் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 4 16 வாசிப்போம். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. 17 கவனிங்க. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் என்ன செய்வாராம்? கூட இருப்பாராம், பலப்படுத்துவாராம், சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிப்பாராம். எல்லா தீமையிலிருந்தும் நம்மை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். புரியுதா? இந்த வசனங்களின் அடிப்படையில் நீங்கள் உங்கள் தேசத்தில் வசிக்கும் விசுவாசிகளுக்காக ஜெபியுங்கள். இன்னொரு வசனத்தையும் பார்த்து முடிச்சிருவோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 15ஆம் அதிகாரம் 15 கடைசி 2 வசனங்களை வாசிப்போம். எரேமியா 15, 20 மற்றும் 21ஆம் வசனங்கள். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை பொல்லாதவரின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். இந்த 2 வசனங்கள். ரைட். அப்போ மொத்தம் இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக 3 வசனங்கள், 3 வேத பகுதியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரைட். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனங்கள், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17, 18ஆம் வசனங்கள், அதே போல் இங்கே எரேமியா 15, 20 மற்றும் 21ஆம் வசனங்கள். ரைட். இந்த வசனங்களின் அடிப்படையில் தேவ ஜனத்தின் பாதுகாப்புக்காக, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் பாதுகாப்புக்காக, விடுதலைக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ரைட். அனுதினமும் ஜெபியுங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக ஆவியானவர் வலியுறுத்துகிறார். ரைட். சரி, எபேசியருக்கு போகலாம். இதை நீங்கள் செய்ய வேண்டிய காரியம். இந்த காரியங்களை தொடர்ந்து செய்யுங்க. இப்போ நம்ம ஒரு சில காரியங்களை ஆவியான வழிநடத்துகிற பிரகாரம் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை பார்ப்போம், ஒரு சில காரியங்களை கவனிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம கவனித்த காரியங்கள்லாம் இதுக்காகத்தான். கவனிங்க. இந்த பிசாசின் தாக்குதல் வரும்போது அதை எதிர்த்து நிற்பதற்கு திராணி வேண்டும். ஒரு தாக்குதல் வருது, பலவிதமான வழிமுறைகளில் வரும். வரதை எதிர்த்து நின்று ஜெயம் பெறுவதற்காக தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே, இந்த கர்த்தர் ஆவியானவர் நமக்கு சொன்ன காரியங்கள் எல்லாமே அதுக்காகத்தான். ரைட். எது எப்படி என்ன ஏதுன்னு ரொம்ப மண்டையெல்லாம் போட்டு உருட்டாதீங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது, கர்த்தருக்குள்ளே பலப்பட்டு இருக்கும்போது, கர்த்தருடைய பாதுகாப்புக்குள் நீங்கள் இருக்கும்போது, விழித்திருந்து கரெக்டாக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது வெற்றி உங்களோட தான்.
வெற்றி பெறுவீர்கள், மேற்கொள்வீர்கள், ஜெயம் பெறுவீர்கள், முன்னேறுவீர்கள். ரைட்? ஆனால் வழி நடத்துதலுக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது அத்தியாவசியம். அதுதான் உங்கள் ஃபோக்கஸாக இருக்கணும். இதை நம்ம செய்கிறோமான்றதில் தான் உங்கள் கவனம் இருக்கணும். ரைட்? பாதுகாப்பு கர்த்தர் கொடுப்பார், வெற்றியும் அவரே கொடுப்பார். ஆனால் அவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற இந்த காரியங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது நம்மளோட பொறுப்பு. அதை செய்யணும். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, கவனிங்க, கர்த்தர் என்ன சொல்கிறாரு இங்கே? தீங்கு நாளுன்னு ஒன்று இருக்குது. ரைட்? வேதம் நமக்கு அதை போதிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு யோபுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, அவருக்கு பிரச்சனை உண்டான அந்த நாள் இருக்கு இல்லையா, அதை தீங்கு நாள்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. ஆனால் அந்த ஒரு நாளில் பிசாசு அவருக்கு விரோதமாகவும் அவருக்கு உண்டான யாவற்றுக்கு விரோதமாகவும் வெளிப்பட்டான், ஆக்ரோஷமாக வெளிப்பட்டான் இல்லையா. அப்போ அதை நம்ம தீங்கு நாள்னு கரெக்டாக சொல்லலாம். நீங்கள் அதே மாதிரி வேதத்தில் பல இடத்துல பார்த்தீங்கன்னா உபத்திரவத்தின் நாள் இருக்குது. ரைட்? டே ஆஃப் ட்ரபிள், டே ஆஃப் ஈவில் அப்படின்லாம் வேதமே நமக்கு ஒரு சில நாட்களை குறித்து பேசுகிறது. அப்படிப்பட்ட நாட்களில் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும், நமக்கு பலன் உண்டாயிருக்க வேண்டும், நாம் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்றால் நம்ம கர்த்தருடைய வல்லமையினால் பலப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய பலத்தினால் ஆதரிக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக சொந்தமாக பலன் இருக்காது. சரி, அவங்களால தனியாக ஒரு சுமையை தூக்க முடியாது. இல்லை யாராவது பிடிச்சி இழுக்கிறாங்கன்னா இவங்களால வலு கொடுத்து அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கலாம் முடியாது. அதே இது அவங்களுக்கு பின்னாடி இருந்து நல்லா பலமுள்ளவங்க யாராவது உதவி செஞ்சால் அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கலாம், ஏன் ஜெயிக்க கூட செய்யலாம், எதிர்த்து போராட கூட பண்ணலாம். ஏன்னா பக்கபலமாக ஆள் இருக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் பாருங்கள், நமக்கு தனியாக போராடிலாம் பிசாசுடைய சக்திகள் மீதும் அவனுடைய ஆயுதங்கள் மீதும் ஜெயம் எடுக்கலாம் முடியாது. அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, எனக்குள்ளே பலப்பட, நீ எனக்குள்ளே பலப்பட்டினா, என்னுடைய பாதுகாப்புக்குள்ளே இருந்தினா, நான் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பேன். ஹல்லேலூயா, புரியுதா? அதனால் கர்த்தருக்குள்ளே பலப்படுறவங்களாக இருக்கணும். பலமடைவதற்கு நாம் என்ன செய்யணும்? 2 காரியங்களை பார்த்தோம். ஒன்று, வாக்குத்தத்தங்களை ஜெபித்து சுதந்திரித்து கொண்டு கர்த்தருக்குள் பலப்பட வேண்டும். இன்னொன்று, அந்நிய பாஷையில் பேசி அவருடைய சத்துவத்தின் வல்லமைக்குள்ளே பலப்பட வேண்டும். அவருக்கு நன்றி செலுத்தி துதித்து ஆராதித்து அவருடைய பிரசனத்தில் பலப்பட வேண்டும். இதை குறித்து பார்த்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம், அவருடைய வார்த்தையை அதிகமாக தியானிங்க, வாசிங்க, ஜெபிங்க, கேளுங்க. ஏன்னா இந்த ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ஆயுதங்கள், ரைட், இந்த ஆயுதங்கள் எல்லாமே ரைட் தேவ வார்த்தையினால் செயல்படுகிற ஆயுதங்கள். தேவ வார்த்தை தான் நமக்கு ஆயுதங்களாக செயல்படுது. வேத வார்த்தையின் வெவ்வேறு பகுதிகள் வெவ்வேறு ஆயுதங்களாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுது. ரைட்? ரட்சிப்பை குறித்த அந்த நம்பிக்கை ரைட் தலைச்சீராவாக செயல்படுகிறது, விசுவாசம் கேடகமாக செயல்படுகிறது, சத்தியம் கச்சையாக செயல்படுகிறது. ரைட்? இப்படி எல்லாமே தேவ வார்த்தையின் அடிப்படையில், தேவ வார்த்தை தான் வெவ்வேறு ஆயுதங்களாக நம்ம வாழ்க்கையில் செயல்படுது. இந்த ஆயுதங்களை நம்ம எடுத்து பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும்னா நம்ம இந்த வார்த்தையை வாசித்து ஜெபத்தோடு, நான் இதை தெளிவாக சொல்கிறேன், வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை ஜெபத்தோடு வாசித்து தேவனிடத்துலேருந்து அந்த வார்த்தையை குறித்த ஞானம், வெளிச்சம், அறிவு, புத்தி இதெல்லாம் பெற்றுக்கொள்ளும்போது தான் இந்த ஆயுதம் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக மாறுகிறது. ஏன்னா வார்த்தையை குறித்த வெளிச்சம் இல்லைன்னா உங்களால் இந்த எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்த முடியாது. அதனால தான் அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் இப்படிப்பட்ட மெசேஜெல்லாம் கேட்குறது முக்கியம். புரியுதா? அப்படி நீங்கள் கேட்கும்போது வார்த்தை குறித்த வெளிச்சம் உண்டாகிறது, வார்த்தை குறித்த அறிவு உண்டாகிறது, அதை எப்படி செயல்படுத்துவது என்ற வெளிச்சம் உண்டாகுது. அதெல்லாம் உண்டாகும்போது தான் உங்கள் கையில் ஆயுதம் வருது. புரியுதா? அப்போ தான் நீங்கள் ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்த திராணி உள்ளவர்களாக மாறுகிறீர்கள். ரைட்? அந்த தேவ வார்த்தை குறித்த அந்த வெளிச்சம், அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த வெளிச்சம் இல்லைன்னா நீங்கள் சண்டைக்கு ஆயுதம் இல்லாமல் தான் போகிறீங்க. நீங்கள் சொல்லிக்கலாம், நான் கேடகத்தை எடுக்கிறேன், ஆவியின் பட்டயமாகிய தேவ வார்த்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சும்மா சொல்லலாம் ஜபத்தில்.
ஆனால் அந்த வார்த்தையின் வெளிச்சம், அதை எப்படி பயன்படுத்தணுன்ற வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது தான் இந்த ஆயுதங்களெல்லாம் உங்களால் பயன்படுத்த முடியும். புரியுதா? அதனால தான் தயவு செய்து அனுதினமும் இந்த பைபிளை வாசிங்க, ஜெபத்தோடு வாசிங்க. கர்த்தாவே போதிங்க, சொல்லிக் கொடுங்க, இந்த காலத்துக்கு ஏற்ற சரியான வார்த்தைகளை எனக்கு கொடுங்க, வார்த்தைகளை உயிர்ப்பித்து கொடுங்க, ஆவியானவரே போதிங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு பைபிளை படிக்கணுங்க. டிலிஜெண்ட்டாக செய்யுங்க. பாருங்கள், இந்த வருகிற நாட்கள்லாம் முந்தி மாதிரி இருக்காது. நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த பழைய மாதிரி தான் இனிமேல் எப்பொழுதும் இருக்கும், எப்பொழுதும் இருந்தது போல தான் என்றென்றைக்கும் இருக்கும். நம்ம ஆண்டவராக இயேசுவே சொல்கிறார்ல, ரைட்? அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பாங்க எல்லாரும். ஆனால் இனி வருகிற காலங்கள் அப்படி இருக்காது. ஒரு மாற்றத்துக்குள்ளே நம்ம படிப்படியாக கடந்து போயிட்டுருக்குறோம். இனி வருகிற காலங்கள்லாம் தேவ பலன், தேவ அனுக்கிரகம், தேவ ஞானம், வழி நடத்துதல் இதெல்லாம் இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக மாறும். புரியுதா? பலப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களை பழகுங்க. புரியுதா? ரைட்? சரி, கவனிங்க. சரி, அது ஒன்று. அப்போ இந்த பாயிண்டெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்? இதெல்லாம் இருக்கும்போது பிசாசின் தந்திரங்களை நீங்கள் எதிர்த்து நிற்பது சுலபம். ரைட்? இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அதையும் கவனிக்கணும். 18ஆம் வசனம் போங்க. 18ஆம் வசனம். எந்த 17 வாசிச்சிடும். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். கவனிங்க, அவர் என்ன சொல்கிறாரு? நீ பலப்படு, கர்த்தருக்குள்ளும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமைக்குள்ளையும் நீ பலப்படு. தேவ வார்த்தையின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆயுதங்களை தரித்துக்கோ. எதுக்கு இதெல்லாம்? ரைட்? இதெல்லாம் பண்ணிவிட்டு நீ ஜெபி. யாருக்காக ஜெபிக்கணும்? மற்ற சக விசுவாசிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். புரியுதா? அதான் இங்கே சொல்கிறார் அவர். 18 எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அதுக்காகத்தான் அந்த வசனங்களெல்லாம் கிளைம் பண்ணும்போது எல்லாருக்காகவும் கிளைம் பண்ணுங்கன்னு சொன்னது. புரியுதா? இது நம்மளோட பொறுப்பாக இருக்குது. ரைட்? இதை தவிர்த்து ஆவியானவர் உங்களுக்கு குறிப்பான விதங்களில் விசுவாசிகளுக்காக ஜெபிக்க வலியுறுத்தினார்னா செய்யுங்க, அதை இடம் கொடுங்க. ரைட்? உங்கள் தேசத்தில் வசிக்கிற கிறிஸ்துவின் சரீரத்துக்காக அந்த 3 வேத பகுதிகளின் அடிப்படையில் ஜெபிங்கன்னு சொன்னதும் இதுக்காகத்தான். ரைட்? பாருங்கள், ரோமன் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களுடைய ஆர்மி ரொம்ப பலனுள்ள ஒரு ஆர்மி. ரைட்? ஒரு மகா வல்லமையுள்ள ஒரு சேனை. அது அவங்க கூட யுத்தம் போடும்போது அவங்கள நீங்கள் ஒரு தனி நபராக நினச்சி யுத்தம் பண்ண முடியாது. தனித்தனியாக இந்த இவனை தூக்கு, அவனை தூக்கு, அவனை பார்த்துக்க, இவனை பார்த்துக்க அப்படின்னு தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் அவங்களுக்கு விரோதமாக பிளான் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க சண்டை போடுற விதமே பார்த்திங்கன்னா ஒரு தனி நபராக சண்டை போடாமல் ஒரு யூனிட்டாக, ரைட்? ஒரு இப்போ நம்ம சரீரம் செயல்படுற மாதிரி, நம்ம சரீரத்தில் அவயங்கள் இருக்குது, பல அவயங்கள் இருக்குது. ஆனால் இந்த சரீரம் எல்லா அவயங்களும் இணைந்து ஒரு சரீரமாக செயல்படுது இல்லையா? அப்படி தான் அவங்களுடைய சேனை யுத்தம் பண்ணுவாங்க. அத்தனை வீரர்கள் இருந்தாலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை கரெக்டாக செயல்படுத்துவான். ரைட்? நீங்கள் தனியாக ஒருத்தனை பிடிச்சி நான் அவங்க கூட மட்டும் சண்டை போடுறேன்னு போய் அவங்க கூட சண்டை போட முடியாது. ஏன்னா அவங்க சண்டை போடுறது ஒரு யூனிட்டாக தான் சண்டை போடுவாங்க. இவனுக்கு பிரச்சனைனா பக்கத்தில் இருக்கணும் சேர்ந்து உங்களுக்கு விரோதமாக சண்டை போடுவான். ரைட்? இவனால் முடியல, கொஞ்சம் பலவீனம் அடைஞ்சிட்டானா அவன் கேடகத்தை நடுவில் நிப்பாட்டி அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பான். ரைட்? அந்த மாதிரி விட்டு கொடுக்காமல் இணைந்து செயல்படுவாங்க. அதுதான் அந்த ரோம சேனையோட ஒரு பெரிய பலம். ரைட்? ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு திசையில் ஒவ்வொரு விதமாலாம் சண்டை போட மாட்டாங்க. இணைந்து யுத்தம் செய்ய அவங்க பழக்குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க யுத்த முறையே அதுதான், ஒன்றா இணைந்து. நான் அவங்களுக்கு இந்த வெளிச்சம் வந்துருச்சு பாருங்கள். தனித்தனியாக நம்ம யுத்தம் பண்ணி ஜெயிக்க நம்முடைய பலத்தை வெளிப்படுத்துறதை காட்டிலும் இணைந்து செயல்பட்டு இணைந்து யுத்தம் பண்ணோம்னா நம்முடைய பலன் இன்னும் அதிகமாக வெளிப்படும். நமக்கு அதிக வல்லமை உண்டாகும், பலன் உண்டாகும்.
அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. வேதத்திலே போட்டிருக்கலையா, ஒருவன் 1000 பேரையும் 2 10,000 பேரையும் ரைட் துரத்துவார்கள் அப்படின்னு வேதம் போதிக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக பொதுமக்களே இந்த காரியத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஒரு குதிரையை நீங்கள் ஒரு லோடு ஏற்ற வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா பேச்சுக்கு 1 டன்னுன்னு வச்சுக்குவோம். ரைட் ஒரு குதிரை 1 டன் லோடை இழுக்குதுன்னு வச்சுக்குவோம். ரைட் தனித்தனியாக நீங்கள் 2 குதிரையை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த குதிரை 1 டன், அந்த குதிரை 1 டன் அப்படின்னு இழுக்கும். ஆனால் நீங்கள் 2 குதிரையும் சேர்த்து கட்டி சேர்ந்தாப்பில் லோடு இழுக்க வச்சிங்கன்னா 2 குதிரையும் அது 3 டன்னு இல்லை அதுக்கு அதிகமாக கூட இழுக்கும். தனிப்பட்ட விதத்தில் அதோடைய பலன் 1 டன் தான். ஒன்றா இழுத்துச்சுன்னா 2 டன் தான் மொத்தம். ஆனால் 2 சேர்ந்து வேலை பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் 3 டன் இல்லை அதுக்கு மேலே கூட வரும். புரியுதா? அந்த சேர்ந்து செயல்படும்போது பலன் எப்பொழுதுமே இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் ஆவியானவர் இந்த தடவை நான் ஒரு ப்ரேயர் டாக்டிக் நமக்கு கொடுக்கும்போது இப்படி சேர்ந்து செயல்படுங்க. நீ உனக்காக மட்டும் தனியாக ஜெபிக்காமல் இவங்களுக்கும் சேர்த்து இவங்களையும் கவர் பண்ணு. அவங்க உனக்காக ஜெயிக்கும்போது அவங்களும் உன்னை கவர் பண்ணட்டும். இப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தரை கவர் பண்ணி இணைந்து செயல்பட்டு தேவனுக்குள்ள பலன் அடையும் போது பாதுகாப்பினுடைய பலன் பல மடங்கு பெருகும். இண்டிவிஜுவலாக ஒரு மனிதன் இன்னும் அதிகமாக பலப்படுவான். புரியுதா? ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சபைக்காகவும் சபையில் இருக்கிற மக்களுக்காகவும் நம்ம சொன்ன விதத்தில் ஜெபிங்க, மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ரொம்ப முக்கியம் அதெல்லாம். ரைட் ஊழியம் செய்கிறவங்க, உங்கள் ஊழியத்தோட சம்மந்தப்பட்ட ஆடியன்ஸ் இல்லை உங்கள் ஊழியத்தின் பங்காளர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த முறையில் ஜெபிங்க. ரைட் இந்த காரியங்களெல்லாம் செய்யுங்க. ரைட் அவங்களுக்கும் இந்த காரியங்களை சொல்லிக் கொடுங்க, செய்யட்டும். எல்லாம் இணைந்து செயல்படும்போது அங்கே பாதுகாப்பும் பலனும் பல மடங்கு பெருகும். அதனால தான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் இந்த தடவை. புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் கவனமாக செய்யுங்க, இது ரொம்ப முக்கியம். ஒரு காரியத்தை பார்த்து முடிப்போம். நம்ம தியானித்து கொண்டு வருகிற அந்த சங்கீதம் 27 இல்லையா, ஒவ்வொரு வாரமும் வாட்ச்மேன் மெசேஜில் தியானித்து கொண்டு வருகிறோம். அதை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணலாம். சங்கீதம் 27 அந்த வசனத்தோட மைய கருத்தை கொஞ்சம் கவனிங்க. வசனத்திலிருந்தே வாசிப்போம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பயங்கருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதில் நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியுமாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். ஏன்? தீங்கு நாளில், சொல்லுங்க, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். புரியுதா? உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகும். நீங்கள் என்ன செய்யணும்? அவரை தேடணும். அவருடைய பிரசன்னத்தில் வாசம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும். கர்த்தரே உங்கள் ஜீவனின் பலனாயிருந்து உங்களை பலப்படுத்தி பாதுகாத்து தப்புவிப்பார், உயர்த்தியும் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.